இன்று தர்மபுரியில் மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களை சந்தித்து நாங்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை பேசினோம். குறிப்பாக தண்ணீர் திட்டங்கள், தர்மபுரி மாவட்டத்திற்கு வேண்டிய தண்ணீர் திட்டங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை பேசி கொண்டிருந்தோம். அதுவும் குறிப்பாக இப்போ தர்மபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 3வது ஃபேஸ் அது எப்போ தொடங்குவாங்க அப்படின்றத பற்றி பேசினோம். ரொம்ப அவர் அதை நல்ல நல்ல கருத்து, நல்ல விஷயங்களை அதில் எங்களோட பகிர்ந்து கொண்டார். கண்டிப்பாக அந்த திட்டம் தொடங்கப்பட்டு விடும். அதற்கான எல்லா முன்னெடுப்புகளும் நிதி ஒதுக்கீடு, அதாவது மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு தயாராகி இருக்கிறது. அதற்கு ஜைக்கா என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஜப்பான் அந்த நிதி ஒதுக்கீடு தயாராகி இருக்கிறது. நம்மளுடைய தமிழக அரசும் அந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். கண்டிப்பாக அந்த தர்மபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான 3வது ஃபேஸ் நம்ம இந்த வருடத்திலே நம்ம தொடங்க விடுவோம். அது தொடங்கப்படவில்லை என்றால் நம்ம அதுக்கு மேலே நம்ம போய் டெல்லியோ இல்லை எங்கன்னா போய் பார்க்கலாம். ஆனால் நன்றாக அது நல்ல வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேலை. அதனால ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தர்மபுரி கூடிய விரைவில் இந்த ஆண்டே தொடங்கப்பட்டு விடும் என்ற அந்த நல்ல தகவலை எங்ககிட்ட அவர் பகிர்ந்து கொண்டார். வேகமாக நடப்பதாக சொல்லி கொண்டார். நாங்களும் அதை தொடர்ந்து அதை முயற்சி செய்து எப்படி போகுது, என்ன நடக்குதுன்றதை கேட்டுக்கொண்டிருந்தோம். அதே போல் காவிரி உபரிநீர் திட்டத்துக்கான விஷயங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவை. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து எப்படி இதை செய்யலாம் அப்படின்ற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்காவது அவங்க இந்த மானிய கோரிக்கையிலையோ அல்லது பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆறையும் நம்ம, ஏன்னா தர்மபுரியில் பொறுத்த வரைக்கும் காவிரி ஆறும் இருக்கிறது, தென்பெண்ணை ஆறும் இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம பேசுனதெல்லாம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமாக இருக்கட்டும், காவிரி உபரிநீர் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே காவிரி நீரை பற்றிய ஒரு விஷயம்தான். ஆனால் தென்பெண்ணை ஆறும் நம்ம ஊரில் ஓடுது. அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம செய்தாலே நிறைய ஒரு சின்ன சின்ன ஏரி குளங்களை நம்ம நிரப்பினாலே அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் பயன்பெறும். அதற்கான விஷயங்களை அரசாங்கம் மூலமாக நம்மளால செய்ய முடியும். அந்த விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு அவரிடம் பேசிக்கொண்டிருந்தோம். குறிப்பாக தர்மபுரியில் இப்போ சனத்குமார் நதி ஓடிக்கொண்டிருக்குது. அது தென்பெண்ணை ஆறுடைய துணை நதி தான். அது அந்த நதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்கிறோம். அதே சமயம் அந்த சனத்குமார் நதியை சுத்தப்படுத்தினாலே, அதாவது சனத்குமார் நதியில் இருக்க குப்பைகளை முதல்ல அகற்ற வேண்டும், அதில் கலக்கக்கூடிய கழிவு நீரை தடுக்க வேண்டும். அப்போ சுத்திகரிப்பு நிலையங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துருச்சுன்னா அந்த கழிவு நீர் சுத்தப்படுத்தி அங்கே அனுப்பப்படும். அதே சமயம் அந்த கரைகளை தூர்வாரி அந்த நதியை கொஞ்சம், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் அகற்றி அதை அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தினாலே பக்கத்தில் மக்கள் நடமாட முடியும். அப்படி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பகுதியில் குப்பை கொட்டுறது குறையும் அப்படின்ற விஷயத்த சொன்னோம். மக்கள் நடமாடினாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, தர்மபுரி நகரத்தில் டிராஃபிக், போக்குவரத்து நெரிசல் குறையும். ஏன்னா பாதி பேர் அந்த வழியில் நடக்க முடியாம தான் தர்மபுரிக்குள்ளே போகிறாங்க. இப்போ அந்த சனத்குமார் நதி பக்கத்தில் இருக்கிறத நம்ம சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி கொஞ்சம் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி விட்டாலே அங்கே மக்கள் நடமாட முடியும். நான் வாக்கிங்குன்னு சொல்லக்கூட வேணாம், ஒரு 2 சக்கர வாகனத்திலோ மிதிவண்டியிலோ அவங்க பல இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நிலைமை வரும். அங்கெல்லாம் லைட்டெல்லாம் போடணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட பேசணும். கண்டிப்பாக அதை முன்னெடுத்து செய்யணும். எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், வாட்டர் ரிசோர்சஸ் WRD இதுவாக இருக்கட்டும், ஊராட்சி இருக்குது, எல்லாமே அதில் ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் அவரும் இருக்கிறாங்க. எல்லாம் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கையாக எங்கே போனாலும் லைட் இல்லை. தர்மபுரியில் எங்கே போனாலுமே ரயில்வே ஸ்டேஷனில் லைட் இல்லைங்கிறாங்க. சின்ன சின்ன பாலம் தெருக்கள்லாம் லைட் இல்லை. ஏன்னா அதை மாற்றி போடணும். அந்த லைட், அந்த மின் விளக்குகள்லாம் ஃபியூஸ் போயிடுச்சு, புதுசாக மாற்றணும். அதையெல்லாம் அந்த விஷயங்களையும். அதே சமயம் குடிநீர் டேங்குகள்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நிறைய இடத்துல உடஞ்சி போயிருக்கு. அதனால் தண்ணியில் தேக்கி வைக்க முடியல, இல்லை வரதே 2 நாள் தண்ணி, அதையும் தேக்கி வைக்க முடியல. அதனால அதை பற்றி அவர்கிட்ட பேசணும். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நகராட்சி நிர்வாகத்தினுடைய தலைமை இடங்களை நிரப்பப்படவில்லை. ஆள் இல்லை, எல்லாமே இன்சார்ஜ் தான் பார்த்துட்டு போகிறாங்க. கிருஷ்ணகிரி இன்சார்ஜ் 2 நாள் தான் தர்மபுரிக்கு வராரு. அப்புறம் சேலம் இன்சார்ஜ் இருக்கிறாரு, ME, அவங்களும் 2 நாள் வராங்க. அப்போ தர்மபுரி மாவட்டத்துக்கு இன்சார்ஜ் தான் போட்டிருக்காங்களே தவிர அந்த இடங்கள் நிரப்பப்பட்டாலே அதிகாரிகள் அதை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் சொல்லலாம். இப்போ இந்த லைட் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம். வாங்கி கொஞ்சம் போடுங்கன்னு. இல்லை அதை நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது இந்த மாதிரி ஒரு
முக்கியமான பிரச்சனைகளான தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசணும். அன்றாட பிரச்சனைகளான மின் விளக்குகள், குடிநீர் டேங்க் சரி பண்ற பிரச்சனையும் பேசியிருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் நிலவக்கூடிய இந்த போக்குவரத்து பிரச்சனை, எந்த கிராமத்துக்கு போனாலும் வண்டி இல்லை, பஸ் இல்லை அப்படின்றாங்க. அந்த பஸ் பிரச்சனையை அவங்க கிட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். அதாவது பஸ் பார்த்தீங்கன்னா பேருந்துகளை அதிகப்படியாக இயக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த நாங்கள் சொன்னோம். ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சருக்கு நான் விரிவாக ஒரு கடிதம் எழுதி அதை அவர்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அதை கூட நான் ஊடகத்தில் நான் அதை வெளியிட்டிருக்கிறேன். அதாவது அதிகப்படியான பேருந்துகளை இயக்க வேண்டும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 18,000 பேருந்துகள் தான். அதுலேயும் பாதி பேருந்துகள் விரைவு பேருந்துகள்னு பாயிண்ட் தான் ஓடுது. பாதி பேருந்துகள் சென்னையில் ஓடுது, மிச்சம்தான் மாவட்டங்களுக்கு போகுது. அப்போ மிச்ச பேருந்துகள் மாவட்டங்கள் போகும்போது பத்த மாட்டேங்குது. அப்போ நீங்கள் மினி பேருந்துகளோ இல்லை அதிகப்படியான பேருந்துகளை உபயோகப்படுத்துறது எப்படி இருக்கும்னா, பசங்க படிக்க போவாங்க. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட்டாக அவங்களுக்கு பஸ் அனுப்பிடுவாங்க. எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா கல்வி தந்தையால் நிறுவப்பட்ட தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகளில் அவர்கள் முயற்சியால் எல்லா கிராமங்களுக்கும் பேருந்துகளை அனுப்புகிறார்கள். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு அரசு பேருந்து நம்பி தான் இருப்பாங்க. அவங்களால தனியார் பேருந்து 5,000 கட்டுற மாதிரி கட்டிட்டுலாம் போக முடியாது. அப்போ அரசு பேருந்து பள்ளிக்கூட பசங்களுக்கு அரசு பேருந்துகளை இயக்க வேண்டியது அரசோட கடமை. அப்போ பேருந்துகளே கிடையாது. ஒரு கிராமத்துக்கு ஒரு 10 ஊருக்கு சேர்ந்து ஒரு பேருந்து அனுப்புறாங்க. அந்த ஒரு பேருந்து என்ன பண்ணுது, 6:30 மணிக்கு முதல்ல ஒரு கிராமத்துக்கு வருது. 6:30 மணிக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் ஏறி அந்த பேருந்துல உட்காந்தாங்கன்னா 8:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டா போய் பள்ளிக்கூடம் போய் சேருவாங்க. 9வது கிராமத்துக்கு போகும்போது என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுது. 8:30 மணிக்கு அவங்க கரெக்டான நேரத்துல பெற்றோர்கள் அவங்களை ஏற்றி அனுப்புவாங்க. அப்போ பள்ளிக்கூடம் போவாங்க. திருப்பி வரும்பொழுது ஒரு பேருந்து தான். மதியானம் வரணும்னாலும் வர முடியாது. 6 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரணும்னாலும் அவங்களால வர முடியாது. 4 மணிக்கு அந்த பேருந்து திரும்பி போகும்போது போக வேண்டியதுதான். இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். கிராமங்களுக்கு அதிகமான பேருந்துகளை விட வேண்டும்னா அப்போ மினி பேருந்துகளாவது போடுங்க. அதுக்கு கண்டக்டர், டிரைவர், மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 10 பேர். மெயின்டெனன்ஸுக்கு இப்போ ஆளே கிடையாது. பேருந்துகளுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஆளுன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு மிரர் உடஞ்சிச்சா கூட டிரைவர் தான் போடுறாரு. டிரைவர் அவருடைய செலவு பண்ணியோ, கண்டக்டர் அவரு செலவு பண்ணியோ, அந்த பக்கத்தில் இருக்க சைடு மிரருக்கு அவரே செலவு பண்ணி போட்டுக்கிறாரு. ஏன்னா அவர் உயிரும் அவர் பார்க்கணும். அவரை நம்பி 100 பேர் அந்த பேருந்தில் பயணம் பண்ணுறாங்க. அவர் உயிரும் அவர் பார்க்கணும். அதனால பேருந்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எதுவுமே கிடையாது. அது நிதி ஒதுக்கீடும் கிடையாது, ஆளும் கிடையாது, சுத்தமாகவே இருக்காது. புது பேருந்து வாங்கி விட்டுருப்பாங்க. 3 மாதம் கழிச்சு அந்த புது பேரை போய் பாருங்க பேருந்தை. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கால் இல்லாமல் அது பழைய பேருந்து ரொம்ப மோசமாக இருக்கும். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை கண்டமான பேருந்து தான் அனுப்புகிறாங்க. எங்கெல்லாம் ஓடிட்டு லட்சக்கணக்கில் கிலோமீட்டர் ஓடிட்டு இனிமேல் அதை ரிப்பேரே பண்ண முடியாதுன்ற போது கொண்டு வந்து விடுறாங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் பள்ளத்தில் விழுந்து பேருந்தில் 10 பேர் பலி, 20 பேர் பலி. இப்போ கூட சமீபத்தில் நடந்தது. ஏன் டயர் நிற்காது? ஏன்னா டயர்லாம் பழசு, அந்த மாதிரி இருக்கு. அப்படிதான் நடத்தாதனால பேருந்துகளை அதிகப்படுத்த வேண்டும். தருமபுரி மாவட்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராமப்புற மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பேருந்து. அதே சமயம் மகளிர்லாம் வேலைக்கு போகணும் வரணும்னா பேருந்துகள் வேண்டும். அதை பற்றியும் அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். இது போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் ஒரு லெட்டராகவே கொடுத்துருக்குறேன். அவர்கிட்டையும் நம்மளுடைய கலெக்டருக்கு நம்ம மதிப்பிற்குரிய கலெக்டர்கிட்டையும் அதை தான் நாங்கள் சொன்னோம். அவரும் ஆமாம் பேருந்துகள் கொஞ்சம் அதிகப்படுத்தினா எல்லா மாவட்டங்களும் பயன்பெறும் என்பதே பேசி இந்த மாதிரி பொது பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்து அதற்கு என்ன பண்ணலாம், ஒரு நீடித்த ஒரு தீர்வு தான் வேணும். அவசரமாக 1 மாதம் ஒரு தீர்வை கொடுத்து 1 மாதம் அந்த தீர்வை மாற்றிட்டு இருக்க முடியாதுன்னா நீடித்த தீர்வு வேணும் என்பதால் அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதா சொன்னார். அதனால தான் தருமபுரி பேருந்து நிலையம் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நிறைய பேருந்துகள் வராமல் இருக்கிறது, அந்த விஷயத்தையும் அவர்கிட்ட பேசணும். அதான் சொன்னேன், நான் அவசரமாக ஒரு தீர்வை எடுத்துட்டு ஒரே மாதத்தில் நானே முடிவு மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால நான் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு முதல்ல பயன்பெறுகிற மாதிரி நல்ல தீர்வை கொடுக்கறதுக்கு நாங்கள் திட்டங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் அதை விஷயமும் அவர்கிட்ட பேசிட்டோம். சேலம் நகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் 100 ரூபா பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது பிஎஃப் இது மாதிரி எதுவும் வாங்கக்கூடாது, ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனையோடு அந்த கையெழுத்து வாங்கியிருக்காங்க. கையெழுத்து எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஐயோ, அது ரொம்ப எப்படி அது எல்லாருக்குமே பேசுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கும் ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கு. பேசக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்றது தவறான ஒரு இது. அது எப்படி வாங்குவாங்கன்றது பெரிய கேள்விக்குறி. மேடம், ஏற்கனவே காவிரி மேலாண்மை சொன்ன நீரை கர்நாடகா திறந்து வரல. நேற்று முதலமைச்சர் சிவகுமார் அங்கே தண்ணியில் அணைகள் தண்ணி இல்லை,
அப்படின்னு பிரதமர் கருதி இருக்கு. கூட்டத்தூர் நடக்குது. இப்போ ஏறக்குறைய நம்ம இந்த மேட்டூர் அணை திறக்காதனால 1,00,000 ஹெக்டேர் மீது சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டு. ஐயோ, இதை பற்றி விரிவான அறிக்கை மருத்துவர் அன்புமணி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பா சாகுபடி, குருவை எல்லாமே அடிபட்டு போகுது, இது தண்ணீர் நமக்கு வேண்டும் என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எல்னினோ வேற வரப்போகுது. எப்பேற்பட்ட அபாயத்தை நம்ம விவசாய மக்கள், அதுவும் தருமபுரி மாவட்டத்தில் சந்திக்க போகிறாங்கன்னு நினச்சாலே ஒரே இதுவாக இருக்குது. அதற்கு நாம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் நம்ம முன்னெச்சரிக்கையோடு தயாராக இருக்க வேண்டும். குடிநீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடாது. விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை என்றால் அப்போ விவசாய மக்களுக்கு என்ன நிவாரணம் அளிக்க போகிறோம் என்பதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா தண்ணி இல்லைன்னா விவசாயம் கிடையாது. அப்போ எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்க போதோ, நமக்கு எப்படி சாப்பாடு வரப்போகுது? நம்ம நகரத்தில் இருக்கிறோம், கிராமத்தில் இல்லாமல் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்போது அத்தியாவசிய சாப்பாட்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான விலை எப்படி ஏறப்போகிறது என்பதெல்லாம் நினச்சாலே அப்போ நம்ம அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்டே இருக்கிறோம். அதற்கு வல்லுநர் குழுலாம் இருப்பாங்க, அவங்க அதை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நம்ம நம்பிக்கையோடு பார்க்குறோம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 32,000 கோடி ரூபாய் விவசாயத்திற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடுபொருளுக்கு மானிய விலையில கொடுக்குறாங்களே, அதுதான் 32,000 கோடி என்பது பட்ஜெட். எதுக்கு? உரத்துக்கோ, கடப்பாறைக்கோ, மண்வெட்டிக்கோ, டிராக்டருக்கு எல்லாமே விவசாய பெருங்குடிகளுக்கு கொடுக்க பட்ஜெட் இருக்கு, 32,000 கோடி ரூபாய். ஆனால் நிறைய விவசாய பெருங்குடிகள் என்கிட்ட சொன்னது, எங்களுக்கு அதுலேருந்தே கூட்டுறவு கடனை தள்ளுபடி பண்ணுங்க, புதுசாக எதுவும் 16,000 கோடி வேண்டாம், அந்த 32,000 கோடியில் இருக்கிற காசையே எடுத்துகிட்டு தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் விவசாயத்தை நல்லபடியாக செய்வோம் அப்படின்ற அவங்க தாங்க இந்த விவசாய பெருமக்கள் எங்ககிட்ட தெரிவித்த யோசனை இது. அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த 32,000 கோடி மானியம் பட்ஜெட் இருக்கு, அதுலேருந்தே 16,000 கோடியை தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா இந்த சில சமயம் தேவையில்லாத உரங்களையும் தேவையில்லாத பொருட்களையும் விவசாயிங்க வாங்கறதுக்கு திணிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த திணிப்பே வேண்டாம். எங்களுக்கு தேவையில்லாத உரத்தையும் மண்வெட்டி கடப்பாறையை நாங்கள் வீட்டில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுங்க அந்த காசுல. அவங்க இது விவசாய பெருங்குடிகளின் யோசனை. நன்றி.